கைஸ், நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க உங்கள் வண்டியில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு. சரி, அதான் உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பண்ணியிருக்கிறது ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் போட்டோம். சரி, அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு. நம்ம வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சேக்காப்சரு வண்டியோட ஹைட்டுக்காக ஹைட்டு ஏற்றணுன்ட்டு இது போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிம்மு, ஹீரோ ஹோண்டா ரிம்மு, இது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யமஹா RS100ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணால் LED லைட் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா இது சின்ன டூமு, இதிலே பெரிய டூம் ஒன்று வரும். அது இன்னும் பவராகவே இருக்கும். நமக்கு அந்த டைமில் எனக்கு கிடைக்கல டக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன டூம் தான் இது வாங்கி போட்டிருக்கேன். பம்பர் பார்த்தீங்கன்னா சில வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி இல்லை, இது ஸ்ட்ரைட்டு தான். ஆனால் இதில் த்ரெட்டு மாதிரி கிடையாது. இதான் 100ல் நார்மலாக வர பம்பரு. ஆனால் அது கொஞ்சம் காசு கூட, அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹைட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். நார்மலாக கட்டிங் சீட்டே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி போட்டேன் கொஞ்சம் லுக்குக்காக. பட் ஆனால் இந்த சீட்டு வந்து ஃபெயிலியர் தாங்க. நார்மலாக கட்டிங் சீட்டு வருது பாருங்கள், அதுவே பெஸ்ட்டு தான். இந்த சீட்டு ஃபெயிலியர் தான். அந்த அளவுக்கு ஒன்றும் இதில் ஒர்த்து இல்லை. அதே மாதிரி இதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளும் இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர் இது கிடையாது. இந்த வண்டியோட கலரை நான் ஏன் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு தரேன், அதையும் பாருங்கள். இதோட கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு, நான் பிளாக்காக மாற்றிருக்கேன். இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணலிங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு வெறும் 500 ரூபா தான். அப்படியே நிற்க வச்சு தான் பெயிண்ட் அடித்து கொடுத்தாங்க. அது ஏன் ரீசன் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். வேறு ஒன்றும் இதில் எக்ஸ்ட்ரா செலவு நான் ஒன்றும் பண்ணலிங்க கைஸ். இதில் இந்த வண்டி வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா சேரி கார்டு இதில் கிடையாது. நான் சேரி கார்டு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் எக்ஸ்ட்ரா இன்னொன்று பண்ணியிருக்கேன். என்னென்னா சைலன்சர் கோர் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெரிய கோர் வராதுங்க, சின்ன கோர் தான். கொஞ்சம் சவுண்டுக்காக அதில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் கவரும் இல்லை. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த நண்பர் வந்து அவங்க ஒரு சிங்கிள் செயின் கவர் வரும் பாருங்க, அது மட்டும் போட்டிருந்தாப்புல. சரிட்டு அது எனக்கு பிடிக்கல, அதை கட்டிட்டு இந்த செயின் கவர் போட்டேன். அதுக்கப்புறம் இதில் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹாரன் இல்லை, நார்மல் ஹாரன் தான் ஒன்று வாங்கி வச்சேன். அவ்வளோதான் கைஸ். இதில் மாடிஃபிகேஷன் சொன்னால் வேறு ஒன்றும் செய்யலிங்க. இதை நம்ம பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். அதனால் இப்போதைக்கு வேறு ஒன்றும் செய்ய வேணான்னு விட்டாச்சுங்க. இன்ஜின் வேலையே கொஞ்சம் இருக்குது, கிளட்சி நாய்ஸ் வருது, அதெல்லாம் எல்லாமே சரி பண்ணணும். பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய வேலையே இருக்குது வண்டியில். ஃபுல்லாக நான் வந்துட்டுங்க வண்டி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, அது மாதிரி அலாய் வீல் போடலான்னு ஐடியா இருக்குது, டிஸ்க் வைக்கணும்னு ஐடியா இருக்குது. அது இப்போ இல்லைங்க, ஃப்யூச்சரில் பண்ணுவோம். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு போடுவேன். ஓகே கைஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். See you in next video guys. Bye.